பிசாசு ஒரு நாளும் தேவனுக்கு ஈக்குவலா கிடையவே கிடையாது. நாம தான் அவனுக்கு ப்ரொமோஷன் கொடுத்து ஆண்டவருக்கு ஈக்குவலா கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். நம்மள கேட்டாலும் சொல்லுவோம், ஆண்டவருக்கு எதிர்ப்பு யாரு? பிசாசு. கிடையவே கிடையாது. எந்த இடத்துலயாவது பிசாசு ஆண்டவரோட சண்டை போட்டானா? எந்த இடத்துலயாவது பிசாசு ஆண்டவரை ஏதாவது செய்யறானா? கிடையாது. ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் ஆண்டவர்கிட்ட போய் ரெக்வஸ்ட் பண்ணுவான். ஆண்டவர் என்ன செய்யறான்? ரெக்வஸ்ட் பண்ணுவான். நீங்க போய் பாருங்க, பழைய ஏற்பாட்டுல யோபு புத்தகத்துல இருக்கு. பிசாசு வந்து நிக்கும் போது எங்க நின்னானா, தேவ புத்திரர் மத்தியில் வந்து நின்றான் அப்படின்னு. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, அவன் வந்து தேவனுக்கு எதிராக உட்காரக்கூடியவன் அல்ல. அவன் ஒரு தேவதூதன். அதுவும் இப்போ தள்ளப்பட்ட தேவதூதன், சபிக்கப்பட்ட தேவதூதன், தலை நசுக்கப்பட்டதான தேவதூதனா இருந்து இப்ப பிசாசா மாறிட்டான். அதனால பிசாசு ஒரு நாள் யாருக்கு ஈக்குவல் ஆகாது. பொதுவா தூதர்கள் யாருன்னா பணிவிடை ஆவிகள் இருக்கு. இவனும் யாருன்னா தேவனுக்கு பணிவிடை செய்யும்படி செய்யப்பட்டவன் தான். அப்படி இருக்கும்பொழுது இவன் ஒரு நாள் என்ன நினைக்கிறான்னா, தேவனுக்கு ஈக்குவலா மாறணும்னு நினைக்கிறான். அந்த நினைப்பு வந்த உடனே அவன் கீழே தள்ளப்பட்டான். இன்னும் கீழே போயிட்டான். அந்த தேவனுக்கு அடுத்த லெவல்ல இருந்த ஸ்டெப் விட்டு அவன் என்ன ஆயிட்டான்? கீழே போயிட்டான். ஆனா நீங்களும் நானும் பூமியிலே பாவத்துக்குரியவர்களா இருந்தோம். இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டதுனால நாம் பிள்ளைகளும் குமாரரும் குமாரத்திகளாய் மாற்றப்பட்டோம். எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டோமோ அத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகளாய்